மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா உனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா? அதாவது வந்து நீ சுடராக உள்ள வந்து நீ ரேணுகாவாக நடிச்சிட்ருக்க, உனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து அங்கே ஒரு நடிப்பை வந்து போட்டுட்ருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து மல்லியும் ரேணுகாவும் அதாவது சுடர் வந்து பேசிகிட்டு இருந்ததை வந்து விஜய் வந்து கேட்டுட்டாரு. பட் அங்கே நடந்த வந்து பிரச்சனை இல்லை. நிஷா வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இடத்துல வந்து விஜய் வந்து எதுவுமே வந்து தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காமல் மல்லியை திட்டுற மாதிரியும் ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் வந்து பேசி வந்து நடிச்சிட்ருக்காரு. இந்த இடத்துல விஜய் வந்து அதாவது வந்து சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். எங்கே உடனே வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் காட்டிக்காமல் எப்பயும் போல் ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி மல்லியை வந்து இந்த இடத்துல திட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மல்லி உனக்கு எத்தனை டைம் சொன்னாலே அறிவே இருக்காதா? எதுக்காக நீ அந்த வீட்டுக்கு போகிற? அதாவது வந்து உனக்கும் ரேணுகாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ ரேணுகாவோட எந்த ஒரு விஷயத்தையும் தலையிடாதுன்னு சொல்லி நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். இருந்தும் வந்து நீ ஏன் வந்து புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிகிட்ருக்க? அறிவு கொஞ்சம் கூட இல்லையா? அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து வழக்கமாக திட்டுறதை விட இந்த டைம் வந்து நிறையவே வந்து திட்டிகிட்டு இருந்தார். இதை கேட்டு ரேணுகா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கா. ஆனால் வந்து இது எதுவுமே தெரியாத மல்லி ஒரு பக்கம் அழுந்துட்டுருக்காங்க. மல்லிக்கிட்ட வந்து விஜய் வந்து எப்போ சொல்ல போகிறாரு? எனக்கும் வந்து உண்மை தெரியும், அவள் வந்து ரேணுகா கிடையாது சுடர் அப்படின்றத எப்போ சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இருந்தும் வந்து தெரியாமலே வந்து மல்லிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா? இல்லை வந்து மல்லி கூட சேர்ந்து வந்து ரேணுகாவாக இருக்கிற சுடரை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்களா? அப்படின்றதான் நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆக மொத்தத்தில் வந்து விஜய்க்கு உண்மை தெரிஞ்சதுன்னு ரொம்பவே சந்தோஷம். இப்போ வந்து விஜயே வந்து இவர் ரேணுகா இல்லை சுடர் தான் அப்படின்னு சொன்னால் ரேணுகாவும் சரி கதிரேசனும் சரி நம்பவே மாட்டாங்க. ஏன்னா வந்து மல்லி சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் மல்லி சொல்கிற பேச்சை கேட்டுட்டு தான் வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு மல்லி வந்து உங்களை மயக்கி வச்சுருக்கா. உங்களுக்கு மல்லி மட்டும்தான் தேவை, என் பொண்ணு ரேணுகா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் பேசுவார். ஆல்ரெடி நிஷா வந்து நீங்கள் மல்லின்னு சொல்லிட்டு மல்லி பின்னாடியே தான் சுற்றிட்டுருக்கீங்க, என்னோடய அக்காவை நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் வந்து ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே வந்து மல்லி மேலே தான் பழிய போடுவாங்க. மல்லி சொல்லி தான் மாமா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, மல்லி உங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க. கண்டிப்பாக இது விஜய்க்கும் தெரியும். அதனால தான் வந்து விஜய் வந்து தெரியாத மாதிரி பேசியிருக்காரு. அப்படியே வந்து உங்களுக்கு மல்லி தான் முக்கியம்னா நீங்கள் போயிடுங்க, ரேணுகாவும் சரி வெண்பாவும் சரி என் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் வந்து ரேணுகாவை வெளியே அனுப்புறது கஷ்டம், வெண்பாவை விஜய் கூட கூட்டிகிட்டு போகிறது இன்னும் கஷ்டமாயிடும். அம்மா இல்லாத போது வந்து பொண்ணு வந்து அப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து முடிவாச்சு. பட் இப்போ அம்மானு ஒருத்தி இருக்கிறப்போ அவள் உண்மையான அம்மா இல்லை அப்படின்ற விஷயத்த நிரூபிக்கிற வரைக்கும் வந்து வெண்பா வந்து ரேணுகா கூட தான் இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வந்து என்னெல்லாம் கொடுமை பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து ஆட்டை வந்து சூடு பிடிக்க போது என்னென்னா, விஜயும் மல்லியும் சேர்ந்து வந்து வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக போராட போகிறாங்க. அட்லீஸ்ட் வெண்பாவாச்சு இல்லை மல்லி அதுக்காக வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து விஜய் வந்து தெரிஞ்ச மாதிரி வந்து உண்மையை காட்டிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்துங்க. கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கணும், வேறு காரணம் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா வந்து உண்மை தெரிஞ்சாலையுமே எதிராக தான் மாறுவாளே தவிர வெண்பாவை விட்டு கொடுக்க மாட்டா. கதிரேசன் நம்புகிற வரைக்குமே வந்து அவன் அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து கதிரேசன் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ப போகிறது கிடையாது. அதுவும் வந்து மல்லி சொல்கிறாளே அப்படின்றதுக்காகவே வந்து வேணுன்ட்டே வந்து நம்ப மாட்டாங்க. கதிரேசனும் சரி நிஷாவும் சரி ரெண்டு பேருமே வந்து மல்லி வந்து ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காததுக்கு காரணம். அதனால் மல்லி எது சொன்னாலுமே வந்து நம்ப போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து ராஜி வேற வந்து சேர்ந்துட்டா. ராஜுக்கு எல்லா உண்மையும் தெரியும், ரேணுகா இல்லை அது சுடர்னு தெரியும். அவளுக்கும் ரகுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்ற விஷயமும் தெரியும். தெரிஞ்சும் வந்து எல்லாத்துக்கும் சைலண்ட்டாக இருக்கான்னா என்ன காரணம்? அவளுக்கு வேலை ஆகணும், அவன் நினச்சது நடக்கணும். என்ன அப்படின்னா, விஜய் வந்து வளரக்கூடாது, விஜய் எடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் வந்து நடக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு அவன் போகணும், இந்த சொத்து எனக்கு வேணும். ஸோ அதுக்கு விஜய் வந்து விரட்டணும்னா கண்டிப்பாக யாராவது ஒரு ஹெல்ப் தேவை. இப்போதைக்கு இருக்கிறது ரகுவும் ரேணுகாவும் தான். ஸோ வந்து இவங்கள வந்து நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு விஜயும் மல்லியும் வந்து தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ராஜி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க.
ஆனால் வந்து ராஜியவே என்னைக்குனாலும் கவுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ராஜு வந்து ரேணுகா கிட்ட வந்து என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா, இவ்வளோ இவ்வளோ க்ளோஸாக இருக்கும், நீ என்கிட்டயே மறைச்சிட்டியே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. ரேணுகாவுக்கு ஒன்றும் புரியலை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, இப்போ ரகு வந்து போலீஸில் மாட்டிக்கினாரு. இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருப்பாங்க. ரகு வந்து பணத்தை திருடினது, அது விஜயோட பூமி பூஜை தடுக்க பணம் கொடுத்தது, இது எல்லாமே வந்து கதிரேசன் வீட்டில் இருந்து எடுத்த பணம் தான். அது செஞ்சதும் வந்து ரகு தான் அப்படின்ற விஷயமும் வந்து தெரிய வரும். ஸோ இப்போ கதிரேசன் வீட்டில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் வந்து ராஜுக்கு வந்து புரிய வரும். அதுக்கு முன்னாடியே வந்து ரேணுகாவுக்கும் ரகுவுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து டவுட் இருந்தது. இதில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரேணுகா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. பட் இதை ரேணுகா வந்து ஒத்துக்குவாங்களா, இல்லை எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன தான் மறைச்சாலையும் ராஜு வந்து அதை நம்புகிறாங்களா, இல்லை வந்து நம்பாத மாதிரி திரும்ப திரும்ப கேட்க போகிறாங்களா அப்படின்றதுல தான் இருக்குது. ஒரே வாரத்தில் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னா நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நம்பிப்பா, நினச்சிப்பா. பட் இல்லை, தெரியாமல் நீ என்கிட்டயும் மறைக்கிறியா, என்கிட்டயும் நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து வார்த்தைகள் எழுந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து நம்பலை அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிப்பாங்க. இப்போ ராஜி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய்க்கும் மல்லிக்கும் எதிராக ஆக போகிறாங்க. இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்க போகிறாங்க அப்படின்றது தான் என்னோடய கருத்து. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.